Hi friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான வெஜ் சூப் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்துட்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து வெஜிடபிள் சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு கேரட் வந்துட்டு ரொம்ப பொடியா வந்து தூள் தூளா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து பீன்ஸ் நல்லா தூளா நறுக்கிக்கோங்க. அடுத்து காலிஃப்ளவர் வந்துட்டு பெருசா இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு நறுக்கிக்கணும். அப்போ தான் வந்துட்டு சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் லெவலுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கினது, சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். அடுத்து பூண்டு 15 பல்லு மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று துருவிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி ஒரு துண்டு, அதையும் வந்துட்டு லேசாக வந்து துருவி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜீரக பவுடர் எடுத்திருக்கேன், அப்புறம் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, அப்புறம் பட்டர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சூப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் பட்டர் போடுறேன். பட்டர் உருக்குனதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கூட தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதில் நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை அதில் போட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், அடுத்து ஸ்வீட் கார்ன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். ஒரு 700 ml தண்ணி மாதிரி விட்டுட்டு அப்படி நல்லா கலக்கிக்கோங்க. இதில் லேசாக மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அடுத்து 1/4 உப்பு போட்டு இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போது 1/4 மணி நேரமாக வந்துட்டு சூப் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சூப் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு தந்தீங்கன்னா இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சூப் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். இப்போது நல்லா வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இப்போ கொதிச்சிருச்சு நல்லா. இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரைஸ் ஃப்ளார் 1 ஸ்பூன், இது 2த்தையும் போட்டு வந்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போது இது 2த்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மிக்சரை வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணதை சூப்பில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு பெப்பர் பவுடர் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளவரும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டது கன்சிஸ்டன்சி நல்லா திக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப் முடிஞ்சுது. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஹெல்த்தியான சூப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு
எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்டும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.